வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு இன்டர்வியூ தான் வைரல் ஆகிக் கொண்டிருக்கு. பல ரசிகர்கள் பெருமக்களால் செல்லமாக தல என்று அழைக்கப்படுபவர் அஜித் குமார். அவருடைய இன்டர்வியூ ஒன்றுதான் தற்பொழுது அதிக அளவில் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சினிமா அப்டேட், நியூ மூவி அப்டேட், மாஸ் ஸ்டேட்மெண்ட் இதை சொன்னதால் அல்ல வைரலாகி இருக்கின்றது. அவர் சொன்ன கருத்துக்களால் தான் வைரலாகி இருக்கின்றது. அதுவும் காமான சின்சியரான வார்த்தைகள். பலர் அந்த இன்டர்வியூவில் இருந்த சில லைன்ஸை ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. இதுதான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த அட்வைஸ் அப்படி என்றும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அந்த லைன்ஸ் தான் என்ன, அதில் என்ன ஸ்பெஷல், மற்றும் அதை நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப என்ன பயன் இருக்கு, இதை பற்றி சிம்பிளாக ஒரு கதையை சொல்ல போகிறேன். அவர் சொன்ன விஷயங்களை வாங்க கேட்கலாம். Hi, I'm Ajit Kumar. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு இன்டர்வியூ ஒன்று அஜித் குமார் கொடுத்திருக்கிறாரு. அதில் சொன்ன முதலாவது விஷயம், சினிமா இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் மை லைஃப், இட்ஸ் நாட் மை என்டையர் லைஃப். அதாவது சினிமா என் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான், முழு வாழ்க்கை அல்ல. இது ஒரு ஆக்டர் சொன்னது போல தோன்றலாம், ஆனால் இந்த வரி நம்ம எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ப்ரொஃபஷனையே நம்ம ஃபுல் ஐடென்டிட்டியாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுண்டா மார்க் தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு எம்ப்ளாயின்னா சேலரி தான் நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ் தான் கூட பார்க்குறோம். அந்த லேபிள்ஸ் போயிட்டா நாம் யார் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு. அதாவது அவர் சொல்ல வாரது, நீங்கள் செய்கிற வேலை அவங்க ஐடென்டிட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். ஒரு இன்டர்வியூவில், அதாவது அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு, தான் ஒரு ரேசிங் ட்ராக்கில் 200 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பைக் ஓட்டும் போது இந்த பைக் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கடைசி நொடியில், ஆக்சிடெண்ட் ஆகிற கடைசி நொடியில் அவர் யோசிக்கிறாராம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறாரு, இஃப் ஐ டை டுடே வாட் வில் ஐ டேக் வித் மீ என்று சொல்கிறார். அதாவது இன்று எனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா என்ன எடுத்துட்டு நான் போவேன், அதாவது சாகக்குள்ளே என்ன எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு கேள்வி அவருடைய ப்ரியாரிட்டிஸை ரீசெட் பண்ணிடுச்சாம். அதாவது மணி, ஃபேன் லவ், சினிமா மெமரிஸ், இதில் எதையும் நான் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகுதான் அவரது வாழ்க்கை மேலும் பேலன்ஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாராம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் இன்னொரு லைன் சொல்கிறாரு, when the lights turn off and the camera stops rolling, I must know who I am without cinema. அதாவது கேமரா ஆஃப் ஆனதும் லைட் ஆஃப் ஆனதும் சினிமா இல்லாமல் நான் யார் எனக்கே தெரியணும். இதுதான் நம்ம வாழ்க்கையோட கோர் ப்ராப்ளம். நம்ம ஐடென்டிட்டி நாம் செய்கின்ற வேலைக்கும் சொசைட்டி ஒப்பீனியனுக்கும் அட்டாச் ஆகி போயிருக்கு. ஒரு நாள் அந்த வேலை இல்லாமல் போச்சுன்னா, அந்த பீப்புள் இல்லாமல் போச்சுன்னா நாம மதிக்க முடியுமா? அவர் சொல்கிறது, அதாவது ஐடென்டிட்டி நம்மளோட வேலையை வச்சு இருக்கக்கூடாது. நம்ம ஓனாக வந்து என்ன விஷயம் நம்மளுக்கு பேஷனாக இருக்கோ அதுதான் அப்படி என்று சொல்கிறாரு. அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹியூமிலிட்டி ஆர் நான் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்கிறாரு. சுயமரியாதையும் எளிமையும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணலை அல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு கிடைக்கும் லக்ஸரி இல்லை, இது ஒரு மனிதன் ஃபாலோ பண்ண வேண்டிய பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு பப்ளிசிட்டி வேண்டியோ ஃபேம் வேண்டியோ நம்ம டிக்னிட்டியை ட்ராப் பண்ணக்கூடாது என்றதான் அவரோட மிக முக்கியமான விஷயம். அதே நேரம் ஃபேமிலியை பற்றியும் சொல்கிறாரு. ஃபேமிலி கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த், ப்ரைவசி கிவ்ஸ் மீ பீஸ். அதாவது குடும்பம் எனக்கு வலிமை, தனியுரிமை எனக்கு அமைதி. நாம் என்ன பண்ணுறோம், நம்ம என்டையர் லைஃப்பில் ஃபோன் ஸ்க்ரீனுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். அதாவது ஒரு பர்சனல் லைஃப் ப்ளஸ் ப்ரைவசி தான் கண்டென்ட். பர்சனல் லைஃபும் ப்ரைவசியும் தான் கண்டென்ட். லைக்ஸ் கிடைச்சா ஹாப்பி, இக்னோர் பண்ணிக்கிட்டான் நான் பிரேக் டவுன் இப்படி என்று சொல்ல வராது. அதாவது அவர் சொல்கிறது வந்து அமைதியே தான் பெருசு பப்ளிக் அப்ரூவலை விட அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள், இப்போ உங்கள் மனசில் உங்கள் பேரை சொல்லி பாருங்கள். உங்கள் பேருக்கு அந்த வேர்ட் என்ன வந்து ஜாயின் ஆகுது? முருகன், லைகா முருகன், அவர் ஒரு இன்ஜினியர். சுகீஸ், யூடியூபர். அக்ஸ்டாக், அக்ஷயன். இப்படி என்று உங்கள் பேரோட ஐடென்டிட்டி அல்லது உங்கள் ஜாப் டைட்டில் அட்டாச் பண்ணி சொசைட்டி வச்ச ஸ்டிக்கர்ஸா ஒரு நாள் அந்த ஸ்டிக்கர்ஸ் கலண்டரா நீங்கள் யாரு? இதுதான் அஜித்திர மிகப்பெரிய ஒரு கொஷனாக இருக்குது.
அஜித்தின் அனைத்து கருத்துக்களையும் ஒரே வரியில் சொல்லணும்னா, ப்ரொஃபஷன் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. வாழ்க்கையே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நாம் நம்ம வாழ்க்கையில இத ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஜாப்புக்கு லைஃப் கொடுத்துட்டோம். சக்சஸுக்கு பீஸ் கொடுத்துட்டோம். கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக பிரைவசி கொடுத்துட்டோம். அதுதான் அவர் சப்ளிட்டி சொல்ற வார்னிங். ஸோ நண்பர்களே, நீங்கள் என்ன ஆகுறீங்க என்பதனால உங்க வாழ்க்கைக்கு வேல்யூ வராது. நீங்க யார் ஆகுறீங்க அதுதான் வேல்யூ. ஒரு நாள் கேமரா இல்லாம இருந்தாலும், ஆடியன்ஸ் இல்லாம இருந்தாலும் நீங்கள் உங்களை மதிக்க முடிந்தா அதுதான் ரியல் சக்சஸ். அஜித் சொன்னது செலிபிரிட்டிக்கு இல்ல, அது மனிதனுக்கு. அதனால இன்று ஒரு நிமிஷம் சினிமா, ஜாப், ஃபாலோவர்ஸ் இந்த லேபிள்ஸ் எல்லாம் சைட்டா வச்சிட்டு உங்க கண்ணாலேயே ஒரு முறை பார்க்கணும். அதுதான் இந்த இன்டர்வியூக்கு நமக்கு கற்றுத்தந்த நல்ல கருத்து. இப்படியான விஷயங்களை இந்த இன்டர்வியூல குறிப்பிட்டிருக்கிறாரு. உண்மையிலும் அஜித் ஒரு நடிகர் என்பதை தாண்டி வாழ்க்கையை உணர்ந்த ஒரு மாமனிதராக திகழ்கின்றார் என்றதுதான் உண்மையில இங்க கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. இதே போன்ற வீடியோக்களை, இன்னும் பல வீடியோக்களை தொடர்ச்சியான முறையில் பெற்றுக்கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் கற்றதை உங்களுக்கும் கொண்டு வருகின்றோம். அதுவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ், அக்ஸ் டாக்ஸ். நன்றி.